வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி பொன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இன்றைய தலைப்பு ஆன்மீகத்தின் ஒரு உச்சகட்டமான சிந்தனைக்குரிய தலைப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பு பெரும்பாலும் அதிகமாக பேசப்படாத ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த தலைப்பை பால் உணர்வும் ஆன்மீகமும் என்று ஒரு தலைப்பாக கொடுத்து அவர் உரையாற்றியிருக்கிறார். அதை பயிற்சியிலே கொடுக்க வேண்டும் என்றும் அதை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த தலைப்பை ஆழ்ந்து சிந்தனை செய்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பையே எடுத்துவிட்ட ஒரு நிலையும் நாங்கள் பார்த்தோம். அதன் பின் ஒரு கூட்டத்திலே இது இன்றைய சமுதாயத்துக்கு மிக மிக அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு. அதை மீண்டும் அதை சிறப்பு தத்துவ விளக்கங்களிலாவது அதை நீங்கள் இந்த உலகுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் வைத்தார். இருந்தாலும் அந்த தலைப்பை இதன் அடிப்படையில் இவ்வளவு ஆழமாக யாரும் வெளிப்படுத்த இயலவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு பால் உணர்வும் இறை உணர்வும் என்று அந்த தலைப்பை இன்று ஒரு அற்புதமாக என்றால் ஒரு விஞ்ஞான ரீதியாக சில விளக்கங்களும் இருந்தது, ஆன்மீக ரீதியான விளக்கங்களும் இருந்தது. ஆன்மீகத்தின் உச்சகட்டமான ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விளக்கமாகவும் இதை எடுத்து அதை தொகுத்து வெளிப்படுத்திய கமலவணி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. இந்த உரை மகரிஷி அவர்கள் இருக்கும்போது நிகழ்த்தப்பட்டிருந்தால் மகரிஷி அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டிருப்பார்கள். இப்போ இந்த அளவுக்கு இந்த உரை அமைவதற்கு உறுதுணையாக இருந்த ஓஷோ ரஜினிஷ் அவர்களது தத்துவமும் இதில் இணைந்து இருக்கிறது என்பது இதனுடைய முழுமை. ஆக நமது புத்தக கலந்தாய்வில் கூட இந்த தலைப்பின் விளக்கங்களை ஒரு பாதி தத்துவத்துக்கு மேலே ஓஷோ அவர்களினுடைய தத்துவத்தையும் இணைத்துத்தான் நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதுதான் அங்கு ஒரு முழுமையாக உணர்த்தக்கூடியதாக இருந்தது. சரி, இப்போ இந்த அளவுக்கு இந்த தத்துவம் வெளிப்படுத்திய பின் இதில் நாம் இதற்கு மேல் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நான் இதுகாரும் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். ஏன்னா முழுமையாக அது சொல்லப்பட்டு விட்டது. அப்பதான் எனக்கு தோணுனது, சமீப காலமாக நாம் அடிக்கடி இந்த உணர்வுகள் சார்ந்து நிறைய தத்துவங்களை சிந்தனை செய்து வருகிறோம். நமது வேதாத்திரிய ஞான சங்கமத்தில் கூட 3 நாட்களும் இந்த உணர்வுகள் என்பதை பற்றிய தத்துவத்தை தவிர வேறு எதுவும் நாம் அங்கு சிந்திக்கவே இல்லை. அது ஒரு ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தலைப்பிலே உணர்வு என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா, காமனா இருக்கு. பால் உணர்வும் இறை உணர்வும் ரெண்டுலேயுமே உணர்வுன்னு ஒன்று வருது.
இப்ப பால் உறவுன்னு ஒண்ணு இருக்கு, பால் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. ரைட்டு. அந்த உறவுங்கிறது என்ன? உணர்வுங்கிறது என்ன? ரைட்டு. அடுத்தது இறை உணர்வுங்கிறது என்ன? இப்ப இது 3ஆ இத பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. பால் உறவு ஒன்று, பால் உணர்வுங்கிறது ஒன்று, இறை உணர்வுங்கிறது ஒன்று. இப்ப 3 ஸ்டேஜா பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே போல இப்ப நாம நிலையான உணர்வுகள் என்று நாம் பல உணர்வுகளை சொல்லியிருக்கிறோம். அதையும் இவங்க அதுல வெளிப்படுத்தினாங்க. ஒவ்வொரு உயிரினிடத்திலும் நிலையாக இயற்கையிலே, அதாவது நீடித்ததாக நிலையாக அது இருக்கக்கூடிய உணர்வுகள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இன்பம், அமைதி, நிறைவு, மகிழ்ச்சி, அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம். இதுல ஒரு 3 உணர்வுகளை இந்த இடத்தில் இணைத்து இந்த தலைப்பை விளக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. என்ன என்று சொன்னால், 1 இன்பம், 2 மகிழ்ச்சி, 3 ஆனந்தம். இது 3 உணர்வுகளும் நாம் அனுபோகம் செய்யக்கூடிய உணர்வுகள். நல்லா பாருங்க. அமைதி என்பது ஒரு இருப்பு. நிறைவு என்பது ஒரு இருப்பு. இருப்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள். அன்பு என்பது ஒரு இருப்பு. ஆரோக்கியம் என்பது ஒரு இருப்பு. ஆனால் இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இந்த 3 மட்டும் தனியா எடுத்து பாருங்க. இது 3ம் அனுபோகம், அனுபவம் என்ற அடிப்படையில் வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த 3யும் நாம இந்த தலைப்பின் கீழ் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க. இப்போ இந்த பாலுணர்வு என்று சொல்லும்போது, இப்ப பால் உறவு என்றால் என்ன? இரு பால், ஆண், பெண் என்ற இரு பால், 2 உடல்களின் இணைப்பு என்பது பால் உறவு. அதான் உறவு. 2 உடல்களும் உறவு கொள்கிறது. அந்த இடத்துல நாம இத சொல்லியிருக்கோம். பாலுறவு, பாலுணர்வு, பாலுறவு என்பது உயிர் சார்ந்தது என்று சொன்னாலும், அதில் உடலும் மனமும் ஒத்துழைப்போடுதான் அதை நாம் என்ன செய்ய முடியும்? உணர முடியும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்ப உடல் சார்ந்த பொருள்கள், உடல் சார்ந்தது என்று சொல்லும்போது, அங்கு உடல் ஒரு பொருளை தூக்கிறது. அது அந்த இன்பம் என்பதை புலன் மூலமாக அனுபவிக்கிறோம். அந்த இன்பம் என்பதை உணர்வதற்கு உடல் என்பதில் இருக்கக்கூடிய புலன் போதும். அந்த உணர்வை மனம் உணர்கிறது. சரி. ஆனா 2வது நாம அந்த மகிழ்ச்சி என்று ஒன்று சொல்லுகிறோமே, அதை நம்ம என்ன சொல்லுகிறோம்? ரசித்தல் என்று சொல்லுகிறோம். ரசித்தல் என்பதில் ஒரு மகிழ்ச்சி என்ற உணர்வு என்று நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த இடத்துல மனம் என்பது அங்கு அந்த மகிழ்ச்சி என்பதை உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி. அப்ப இப்ப என்ன சொல்லலாம்? இந்த இன்பம் என்பது உடல் சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது மனம் சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கு துய்த்தல் என்பது இல்லை. அங்கு அந்த மனங்களின் இணைப்பு, அந்த காந்தத்தினுடைய அந்த ஒரு ஒரு தொடர்பு என்பதே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கு துய்த்தல் என்பது இல்லை. துய்த்தலின் மூலமாக வரக்கூடியது இன்பம். 3வது உயிரினுடைய அந்த நிலை இணைப்பில் பெறக்கூடியது ஆனந்தம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த உடல், மனம், உயிர் இந்த 3க்கும் இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்று இணைத்து சிந்தனை செய்யலாம் என்று தோன்றுகிறது. இது ஏன் அப்படி தோணுதுன்னா, இப்ப ஆனந்தம் என்பது என்ன? ஆன்மா அந்தம் என்ற நிலை.
ஆன்மா கூட்டல் அந்தம். அந்தம் என்றால் முடிவு நிலை, இறைநிலை, பிரபஞ்ச எல்லையில் இறைநிலையோடு. அப்ப நித்தியானந்த தவம் என்பது என்ன சொல்லணும்? பிரபஞ்ச எல்லையில் அந்த சுத்தவெளியோடு இணைப்பு பெறப்போது, அந்த இணைப்பின் சமயம், அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது ஆனந்தம் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த இறை உணர்வு என்பதும் ஆனந்தம் என்பதும் ஓரளவுக்கு ஒரே ஒரு உணர்வாக இருக்கிறது. இருந்தாலும் இதை ஆனந்தம் என்று சொல்கிறோம், இறை உணர்வு என்று சொல்லவில்லை. அந்த ஆனந்தம் என்பது ஆனால் அது அது ஒரு ஒரு உயிர் சார்ந்த நிலையில் கிடைக்கக்கூடியது. ஆன்மா என்ற உயிர் அந்தம் என்ற நிலையில். அப்ப அப்ப அப்படி வச்சுக்கிறோம். இப்ப இந்த 3 நிலைகளும் 3 உணர்வுகளும் ஒன்றாக ஒன்றாக இங்கு இந்த உறவிலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ பாருங்க, இப்போ ஐந்தறிவு ஜீவன்கள் அவைகள் என்ன செய்கிறது? இந்த பால் உறவு என்பது அவற்றுக்கும் இருக்கிறது இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல அந்த இன்பம் என்ற உணர்வு இருக்கும். அந்த மகிழ்ச்சி என்பது எந்த அளவுக்கு இருக்கும்? அது கொஞ்சம் ஆராய்ச்சிக்குரியது. மனிதனுடைய மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அதை வேறுபடுத்தி உணர முடியாது. அது ஒரு ஒரு நிலைதான் இருக்கும். இப்ப நாம சாதாரணமாக ரசித்தல் என்பதில் கூட நமது மனித மனம் ரசித்தலுக்கும் ஒரு ஐந்தறிவு ஜீவன் ரசித்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இப்போ ஒரு சாதாரணமா ஒரு ஒரு பூந்தோட்டத்தை பார்க்குறோம். ஒரு சாதாரண ரோஜா செடி. அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இன்னும் நல்ல ஒரு வித்தியாசமான கலர்ல அப்படி ஒரு ரோஜா செடி தோட்டம். இதையும் அதையும் பார்க்கும்போது அது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி உணரக்கூடிய மகிழ்ச்சி உணர்வுங்கிறது நமக்கு மனிதனுக்கு இருக்கு. அந்த உணர்வுகளை என்ன பண்றோம்? ஒரு வேறுபடுத்தி உணரக்கூடிய உணர்வு. உணர்வு ஒன்றுதான். அதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு மனித மனம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய அந்த ரசித்தல் என்ற நிலை இருந்தாலும் அந்த விலங்கினத்துக்கு அந்த வேறுபடுத்துவது இருப்பதாக தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால், மனிதன் இந்த ரசிக்கும் போது இவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் என்று சொல்லுவாங்க, அது மாறுகிறது. ஆனால் விலங்கினம் எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்கும், ரசிக்குது. ஆனா ஒரே ரசனை தான், அது வேறுபடுத்தி ரசிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்ப அந்த இடத்துல அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வும் இந்த இடத்தில் அதற்கும் இருக்கும் இருக்கும். அதனுடைய நிலை வேறு, மனிதனுடைய நிலை வேறு. சரி, ஆனந்தம் என்ற நிலை, அந்த நிலையை அந்த ஐந்தறிவு ஜீவன் உணருமா என்பது நாம் ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. இங்கு மனிதன் பாலுறவின் போது அந்த உடல்களின் இணைப்பின் மூலமாக இன்பம் என்பதை உணர்கிறான். மனதினுடைய அந்த இணைப்பின் மூலமாக, உறவின் மூலமாக மகிழ்ச்சி என்பதையும் உணர்கிறான். அந்த உயிர்களின் இணைப்பு வரும்போது ஆனந்தம் என்பதையும் உணர்கிறான். இது மூணுமே இருக்கு. மூணுமே இருக்கு. இது மூணும் இருக்கணும் இருக்கணும். அது எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறது அவரவருடைய அந்த இணைப்பை பொறுத்து இருக்கிறது இருக்கிறது. அப்ப இந்த 3 வகையான இணைப்பும் ஒன்று சேர்ந்தது, 3 உணர்வுகளும் ஒன்று சேர இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு சிந்தனையை பாருங்க. இப்ப பால் உணர்வு என்று சொல்லுகிறோம், பால் உறவு என்று சொல்லுகிறோம். இப்ப ஆண் பெண் இணைப்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் இப்ப இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனா சிந்திக்க வேண்டியது. இப்போ அந்த இணைப்பு அங்கு அதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை என்று சொல்லும்போது, இந்த விந்துநாதம் என்பது தானாக வெளிப்பட்டு அல்லது வெளிப்படுத்தி ஒரு உணர்வை
உணரக்கூடிய ஒரு நிலை இன்றைய சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது அல்லவா? அந்த இடத்தில் அது என்ன? அங்க உறவு என்பது இல்லை. பால் உறவு என்றே இல்ல. அப்ப என்னாச்சு? ஆண், பெண் இணைப்பு இல்ல. இது என்ன அது? அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒரு சுயமாக இந்த ஒரு உணர்வை உணர வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், அங்கு முழுக்க, முழுக்க, முழுக்க இன்பம் என்ற ஒரே ஒரு உணர்வு மட்டுமே அங்கு உணரப்படுகிறது. அப்படிதான் இருக்க முடியும். இன்பம் என்பது இருக்கும். இன்பம் என்ற உணர்வு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கிறது? மகரிஷி அவர்கள் இந்த ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும்தான் அழகா அந்த கவியை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஐம்புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என மயக்கம் என்று எழுதியிருக்கிறாங்க இல்லையா? இந்த இன்பம் என்ற உணர்வுக்கு மட்டும் ஜீவகாந்த விரயம் என்று எழுதியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அந்த அந்த நிலையில் இன்பம் என்ற உணர்வு மட்டும் அங்கு உணரப்படுகிறது. ஆனால் அதில் ஜீவகாந்தம் முழுமையாக அதிகமாக விரயம் ஆகக்கூடியதாக இருக்கிறது. அபரிமிதமான ஜீவகாந்த விரயம். ஆனால்தான் அதுல அவ்வளவு ஒரு சோர்வும் ஒரு வீக்னஸும் வரக்கூடியதாக இருக்கிறது. பல நோய்களுக்கு இது ஆட்படக்கூடியதாக மாறிவிடுகிறது. அது இன்றைய சமுதாயத்துக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய மருத்துவர்களும் இல்லை. அந்த சைக்காட்ரிஸ்ட்னு சொல்றோமே, அவங்களும் அதை வெளிப்படையாக எடுத்து சொல்லுவதில்லை. அவர்களுக்கு இந்த ஞானம் என்பது ஆன்மீகமாக அவர்கள் மருத்துவமாகவே பார்க்கிறார். சரி, அந்த இடத்துல வெறும் இன்பம் மட்டுமே. ஏன்னா அங்க மகிழ்ச்சி என்பதற்கு என்ன இல்ல, அங்க இல்லையே. மனம் சார்ந்த அங்க மனம் உறவுங்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லையே. அப்ப இதையும் நாம இன்னைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, அடுத்து இப்ப பால் உறவு என்று வந்த பிறகு அங்கு மனங்களின் உறவும் வந்துவிட்டது. இரு மனங்களின் இணைப்பும் வந்தது. அப்ப மகிழ்ச்சி என்ற உணர்வும் இருக்கிறது. அந்த உயிர்களின் இணைப்பில் ஆனந்தம் என்ற உணர்வு. இப்படி மூன்றாக இத நம்ம எடுத்து பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்வோம். சரி, அப்ப இந்த அடிப்படையில் வரும் பொழுது இப்ப மனிதனிடம் அந்த ஆனந்தம் என்ற ஒரு நிலை உணரும் போது ஓஷோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்? ஒரு மின்னல் போல ஒரு அதாவது அது என்ன சொன்னா, ஒரு ஒளிக்கற்றை போல அந்த இறை உணர்வு என்பது தெரிந்து மறைந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப அதைத்தான் இப்ப இவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க? அந்த நாம் ஆண் பெண் இரண்டும் பிரிந்த இடத்தை நாம் அடையும் போது அந்த இடத்திலிருந்து நேரடியான அந்த இறை பார்வை அங்கு கிடைக்கிறது. அதுதான் ஒரு கீற்று போல, அந்த ஒரு ஒளி கீற்று போல அந்த இறை உணர்வு தெரிகிறது என்று சொல்லி. சரி, இப்போ இதே உணர்வை நிலையாக உணர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் ஆன்மீக அபியாசங்களின் உச்சமான நிலை. அப்ப அதை மின்னல் போன்ற உணர்ந்த அந்த இறை உணர்வை முழுமையாக உணர வேண்டும். அப்ப அதுக்கு தானே நம்ம இப்ப யோகம்னு சொல்றோம், அதுக்கு தானே தியானம்னு சொல்றோம். ஆமா, அங்கு எப்படி அது முழுமையாக உணர முடிகிறது? அங்கு இந்த இணைப்பு இருக்கிறதா? அதையும் இப்ப இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்ப்போம். இங்கே ஆண் பெண் இணைந்து 2 விந்துநாதம் இணைந்து அந்த நிகழ்வு. இப்ப இந்த இடத்துல இன்பம் என்பதும் ஓரளவுக்கு இருக்கும், மகிழ்ச்சி என்பதும் ஓரளவுக்கு இருக்கும், ஆனந்தம் என்பதும் ஒரு உச்சத்தில் இருக்கும். இந்த இடத்தில் நாம ஏற்கனவே நம்ம சென்ற வாரம் சொன்னது போல இந்த இடத்தில் ஜீவகாந்த விரயம் என்பது மிக 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 குறைவு. இது பால் உறவுல.
மிக 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 குறைவு. ஏனென்று சொன்னால் அங்கு பரிமாற்றம் நடக்கிறது, உயிர்களின் பரிமாற்றம் நடக்கிறது என்று சொல்லுகிறோம். இது 2 கர்மயங்களின் பரிமாற்றமே அங்க நடக்கிறது என்று கூட நாம சொல்லலாம். அது நம்ம வேற தலைப்பு. நாம இங்க அது கர்மவினை தத்துவத்துக்குள்ள போகணும். அது வேண்டாம் இப்ப. இப்போ அந்த அடிப்படையில இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவே அந்த இணைப்பு நடைபெற்று நிலையாக அந்த இறை உணர்வை பெற வேண்டும் என்பதுதான் யோகம். யோகம். சரி. அப்ப இந்த இடத்துல ஒரு தனி மனிதன் எடுத்துக்கொள்வோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒவ்வொரு ஆணுக்குள்ளாகவும் பெண் தன்மை இருக்கிறதா? இருக்கிறது. பெண்ணுக்குள்ளாக ஆண்மை இருக்கிறது. முழுமையாக ஆண்மை என்று இல்லை என்று நமக்கு தெரியும் ஏற்கனவே. ஒரு 55% ஆண்மை என்றால் 45% பெண்மை என்றால் அவன் ஆணாக இருக்கிறான். இது ஒரு பர்சன்டேஜ் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும். சரி. அப்ப ஒரு 50% தாண்டி இருக்கும்போது அந்த தன்மை இருக்கிறது. இப்ப நாம இதை இப்படி பார்ப்போம். நம்மிடம் இடகலை, பின்கலை, சுடுமுனை என்று 3 நாடிகள் இருக்கிறது அல்லவா? உயிர் ஓட்டங்கள், உயிர் ஓட்டங்களின் பாதை. இப்ப இதுல என்ன சொல்றோம்? அதை சூரிய நாடி, சந்திர நாடி என்று சொல்லுகிறோம் அல்லவா? இப்ப சூரிய நாடி என்பது என்ன சொல்றோம்? அப்பாவனுடைய உயிர், அம்மாவனுடைய உயிர் என்று சொல்லுகிறோம். இதை நம்ம இப்படி ஆண் தன்மை, ஆண் உயிர், பெண் உயிர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண் உயிர், பெண் உயிர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப 2மே இருக்கா இங்கே? 2மே இருக்கு, நமக்குள்ளாகவே இருக்கு. அப்ப இங்கேயே அந்த இணைப்பை இணைக்க முடியும் அல்லவா? நமக்குள்ளாகவே இணைக்க முடியும் அல்லவா? ஒவ்வொரு மனிதனும் தனியாக தனக்குள்ளாகவே அந்த இணைப்பை இணைக்க முடியும் அல்லவா? இணைக்க முடியும், இணைக்க முடியும். அதுதான் சொன்னாங்க அவங்க. ராகவேந்திரர் அந்த இணைப்பு ஒரு முறை நடந்த உடன் இந்த இணைப்புக்குள்ள வந்துட்டார் அவரு. அப்ப அதுக்கப்புறம் அங்க தேவைப்படல. ஆனால் இந்த இணைப்பு முழுமை பெற வேண்டுமே, பெற்றிருந்தால் தானே அங்கு தேவையில்லை என்ற நிலை வரும். இப்பொழுது மனிதர்களுக்கு இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய தடைகள் இருக்கிறது அல்லவா? இதை நம்ம இங்கே நீட்டா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த சூரிய நாடி, சந்திர நாடி, இந்த ஆண் பெண் உயிர் தன்மை 2ம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த சுவாசம் என்று நம்ம சொல்லுகிறோம். வலது மூக்குல சுவாசம் ஓடுறதும், இடது மூக்குல சுவாசம் ஓடுறதும். அப்ப எங்க அதிகமாக ஓடுகிறது? அங்க ஆண் தன்மை, அங்க பெண் தன்மை. ஆண் உயிர், பெண் உயிர் இயக்கத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் அல்லவா? இந்த ஆண் உயிரும் பெண் உயிரும் எந்த இடத்தில் இணைகிறது என்பதை பாருங்கள். அது கட்டை விரலில் ஆரம்பித்து அது அந்த 2ம் இணையக்கூடிய இடங்கள் எது என்று சொன்னால் 5 மையங்களிலும் இணையும். முதலில் மூலாதாரத்தில் 2ம் கிராஸ் பண்ணுதா? கிராஸ் பண்ணும்போது அங்க ஒரு இணைப்பு வருமா? இணைப்பு வரும். சுவாதிஷ்டானத்தில் இணைப்பு வரும், மணிப்பூரகத்தில் வரும், அநாகதத்தில் வரும், விசுத்தியில் வரும். இந்த 5 மையங்களிலும் அது கிராஸ் பண்ணுகிறது அல்லவா? அப்ப கிராஸ் பண்ணும்போது இந்த ஆண் உயிரும் பெண் உயிரும் இணைப்பு அந்த இடத்தில் வருகிறது. இணைப்பு வருகிறது. இணைப்பு வந்துதான் அதன் பிறகு என்ன ஆகிறது? அது இந்த 2 மூக்குக்கும் இடையில முகத்திலே வெளிப்படுகிறது. அந்த 2 உயிர்களின் தன்மைகள் வெளிப்படுகிறது. தன்மைகள் என்ன வெளிப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையினுடைய அந்த தடைகள் ஆக இருக்கக்கூடிய கர்ம வினை அங்கு வெளிப்படுகிறது என்று சொல்லி, இப்ப இந்த 5 இடத்துலையும் அந்த இணைப்பு நடந்தாலும் அங்கு என்ன பண்ண முடியவில்லை? அந்த 2ம் ஆண் பெண் பிரிந்த இடம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த இடத்துக்கு செல்ல முடியவில்லை. அந்த இடத்தை நாம் அடைய முடியவில்லை. என்ன சொல்றோம்? இந்த 5 மையமும் எதற்குரிய மையமாக இருக்கிறது? 5 புலன்களுக்குரிய மையமாக இருக்கிறது. இப்ப 5 புலன்கள் மூலமாக நாம் செய்த செயல்கள், அனுபவங்கள், பதிவுகள், இதன் மூலமாகத்தானே பதிவுகளே வருகிறது. நம்மளுடைய பதிவுகள் நம்ம சொல்றோம் இல்லையா? கர்மவினை பதிவுகள். இது எல்லாமே இந்த 5 புலன்கள் மூலமாக நாம செய்த செயல்களின் மூலமாக வந்தது தானே. வேற என்ன பதிவு இருக்கிறது? எண்ணங்களின் மூலமாக என்று சொன்னாலும் இந்த 5 புலன்களின் மூலமாக பெற்ற பதிவிலிருந்து தோன்றிய எண்ணங்கள் தான் அதற்கு காரணம்.
அதுவும் ஏதாவது இந்த 5க்குள்ள ஒண்ணு வரத்தான் செய்யும். இந்த 5க்கு காமனா இருக்கிறது எண்ணம். அந்த 5ல ஏதாவது ஒண்ணு வரும். ஒண்ணுன்னு உங்களுக்கு எண்ணம் எப்படி வருது? நாக்கின் மூலமாக பெற்ற அனுபவம் வருகிறது. மூக்கின் மூலமாக பெற்ற அனுபவம் வருகிறது. அப்ப இந்த 5 தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை பதிவுகள் இருக்கிறதே, அது எல்லாமே இந்த 5 மையத்தையும் பிளாக் ஆகுது. இப்ப இங்க ஆண், பெண் இணைப்பு நடக்கிறது என்று சொன்னாலும், இந்த 5 மையங்களில் நடக்கிறது என்று சொன்னாலும், அது இணையக்கூடிய நாடி எது? சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடியில தான் இந்த இணைப்பு நடக்கிறது. நடக்கிறது என்று சொன்னாலும், இந்த 5 மையங்களில் இணைப்பு நடந்த இடத்தில் அது அந்த உச்ச நிலையாகிய அந்த நாம் பிரிந்து வந்த நிலையை என்ற நிலையை தொட்டிருந்தால்தான் அந்த இறைக்காட்சியை நாம் காண முடியும். தொடுவதற்கு இங்க என்ன தடை இருக்கிறது? கர்மவினை தடையாக இருக்கிறது. கர்மவினை தடையாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ண முடியல? நாம அந்த இறைக்காட்சி காண முடியவில்லை. அப்ப பாருங்க, கர்மவினை இருக்கும்போது பால் உறவின் மூலம், பால் உணர்வின் மூலம் இறைக்காட்சியை காண முடிகிறது. எப்படி? ஒரு மின்னல் போல் காண முடிகிறது. காண முடிகிறது. அது நிலையாக வேண்டும் என்று சொன்னால் முடியும். அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி இந்த சுழுமுனை நாடி என்ன ஆகணும்? கிளியரா ஆகணும். இந்த சுழுமுனை நாடி கிளியர் ஆகணும். அப்படி ஆனாதான் என்ன பண்ண முடியும்? நாம அந்த இடத்தை அடைய முடியும். அடைய முடியும். அப்ப இப்ப அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? மூலாதாரத்துல தொடங்கி 3 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் 5 மையத்துக்கும் 15 வருஷம் கழிச்சு தான் ஆக்கினைக்கே வந்தாங்க. ஆக்கினைக்கு வரும்போது கூட அது புலன் உணர்விலிருந்து தான் விடுதலை வருகிறது. இருந்தாலும் எண்ணங்கள் வருகிறது அங்க. அது புலன்களிலிருந்து விடுதலை பெற்று அந்த அனுபவங்கள் அங்க வந்து கொண்டு இருக்கிறது. துரியத்துல வரும்போதுதான் அந்த அனுபவங்களும் இல்லாமல் தனித்த மனம் என்பது எங்க வருது? இங்கதான் வருது. எந்த இடத்துல? துரியத்துல வரும்போதுதான் வருது. சரி. அப்ப இதற்கு இத்தனை வருஷம் கழிச்சு அப்படி கொண்டு வந்தாங்க அந்த யோகத்துல. மகரிஷி என்ன பண்ணிட்டாரு? நேரா ஆகினை கொண்டு வந்தாரு, துரியத்துக்கு கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த பிறகு இந்த 5 மையங்களையும் சுத்தம் செய்யக்கூடிய வேலையை துரியத்தில் இருந்து கொண்டு, துரிய உணர்வில் இருந்து கொண்டு இந்த 5 மையத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குங்கள் என்று சொல்லி தற்சோதனையை கொடுத்து நான் யார் வரைக்கும் கொடுத்தார். நாம என்ன துரியம் செய்தாலும் அந்த துரியம் செய்வது எதற்காக என்று சொன்னால், துரியத்தை கொடுத்து தற்சோதனையின் மூலமாக இந்த கர்மவினை என்ற தடைகளை நீக்குவதற்கு அப்படிதான் கொடுத்தார். அப்ப நீக்கிய பிறகுதான் என்ன பண்ண முடியும்? நாம அந்த இடத்தையே உணர முடியும். அப்ப இப்ப என்ன பண்ணிட்டோம்? நாம துரிய தவம் வரைக்கும் வந்துட்டு தற்சோதனை பயிற்சி மட்டும் எடுத்துட்டு தற்சோதனை பண்ணவே இல்லை. கர்மவினை கூட்டிக் கொண்டே இங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேஸ்ட். அதனாலதான் நம்ம இப்ப என்ன பண்ணோம்? நம்ம துரியாதீதம்ங்கிறத நம்ம வேண்டான்னு நிறுத்தினதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த துரியம் வரைக்கும் வந்து துரியம்ங்கிற இடம் இருக்கே, இந்த இடம் எந்த இடமாக இருக்கிறது என்று பார்த்தால், பால் உணர்வில், பால் உறவில் ஆண் பெண் என்று பிரிந்த இடத்தை அடைந்து அந்த ஒரு கீற்று போல அந்த இறை உணர்வை பெற்றோம் அல்லவா? அந்த இடத்தை அடையக்கூடிய இடம் இந்த துரியம். அப்ப துரியத்துல நம்ம என்ன பண்ணிருக்கணும்? அந்த கீற்று போல் அந்த இறை காட்சி நமக்கு தெரியணும். அது நிலையாக தெரியணும்னா துரியாதீதம் போகணும். இப்ப இங்க துரியத்திலேயே தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? இல்லையே. ஏன் இல்லை? துரியத்தில் இருந்து கொண்டு அது தெரிவதற்காக இங்கு தூய்மை செய்ய என்று சொன்னார். அப்ப என்ன பண்ணணும்? துரியத்தில் இருந்துட்டு துன்பம் கொடுக்கும் செயல் அறவே நிறுத்தணும். துன்பம் போக்கும் செயலை செய்து இந்த கர்ம வினையை கழிக்கணும். கழிச்சிருந்தா இங்கேயும் அதே உணர்வு தெரியும். அப்ப நீங்க கர்ம வினை குறைவாக ரொம்ப மினிமைஸ்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த பால் உணர்வின் போது அந்த இறை காட்சி என்பது அங்க அந்த பிந்து நாதம் இணையும் போது இருவருக்கும் கர்மவினை குறைந்து இருந்திருந்தால் அந்த நேரத்தில் அந்த காட்சி தெரியக்கூடிய அந்த நேரத்தில் இருவருடைய மனமும்
அந்த துரிய நிலையில் ஆட்டோமேட்டிக்கா அந்த துரியத்தின் ஒரு மையத்துல வந்து நின்றுருக்கும். நின்றுருக்கும். அதத்தான் சொன்னாங்க. ஜீசஸ் கிறிஸ்து பிறக்கும்போது, அங்க என்ன ஆச்சு? அந்த இடத்துல வந்து இவங்க துரியத்துக்கு வந்துட்டாங்க. உடல் உணர்வை கடந்து விட்டார்கள். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துறாங்க. இப்ப இந்த உறவில் வருகிறதா என்றால் இல்லை. ஏன் வரல? அதுக்கு கர்மவினை தடையாக இருக்கிறது. தடையாக இருக்கிறது. அப்ப இங்கேயும் அந்த ஆண், பெண் இணைப்பு நடக்கிறது சுழுமுனை நாடியில். ஆனால் இந்த கர்மவினை தடையாக இருக்கிறது. அப்ப அந்த கர்மவினையை நீங்கிய பிறகு சுழுமுனை கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க வரும்போது இங்கேயே என்ன பண்ணலாம்? அந்த துரியம் என்ற நிலையிலேயே அந்த இறைக்காட்சியை நாம் காண முடியும். அப்ப அதுக்கு இங்க என்ன ஆகணும்? சுழுமுனை டோட்டலா கிளியர் ஆகணும். கிளியர் ஆகணும். அப்ப இங்கேயும் நமக்குள்ளாகவே அந்த ஆண், பெண் அந்த இணைப்பு, பால் உறவு என்பது நமக்குள்ளாகவே நிகழ்கிறது. யோகத்திலும் முடியும். அது யாருக்கு சாத்தியம் என்று சொன்னால், கர்ம வினை குறைந்த நிலையில் இருப்பவர்களுக்கு சாத்தியமாக இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க ஜீசஸினுடைய அம்மா, அப்பாவினுடைய அவங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நிறைய அது வெளியில் பேச முடியாத ஒரு நிலை. நிலை. அதாவது ஜீசஸினுடைய அம்மா எப்படி வாழ்ந்தார்கள்? அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க குடும்பத்தோட இருந்தாங்களா? இல்லை, இல்லை. குடும்பம் இல்லை. குடும்பம் இல்லை. அவர்களுடைய நிலை அது சொல்ல முடியாத ஒரு நிலை. நாம இப்ப ஒரு ஒரு சிலருடைய வாழ்க்கை சொல்ல முடியாமல் நம்ம இருக்கு இல்லையா? அந்த நிலையில் அவர்கள் இருந்தவர்கள். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் உறவு. அப்ப அங்க என்ன இல்ல? அவங்கள்ட்ட எதுவும் இல்ல. அவங்க வந்து ஃபார் த சர்வைவல் அப்படிங்கிற நிலையில் இருந்திருக்கிறார்கள். இருந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த இணைப்பு, அந்த அந்த கர்மயம் தூய்மையான இருக்கக்கூடிய நிலையில் இருந்த இணைப்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? அங்க துரியம் கனெக்ட் ஆயிருது. சுழுமுனை கனெக்ட் ஆயிருது. உடல் உணர்வை கடந்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியவே இல்லை. தெரியவே இல்லை. அப்ப அதைத்தான் இந்த பிறப்புக்கு அவர்கள் ஏதேதோ காரணம் சொல்லிவிட்டார். சரி. அப்ப இந்த இடத்துல நமக்குள்ளாக அது நிகழ வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த சுழுமுனை நாடி என்ன ஆகணும்? கிளியர் ஆகணும். ஆகும்போது அந்த இடத்துல நாமளும் என்ன பண்ணலாம்? அந்த உணர்வை உணர முடியும். அப்பதான் துரியாதீதம். நிலையாக உணர்வதற்கு துரியாதீதம். அப்ப யோகத்துல இதுதான். அப்ப மகரிஷி அவர்கள் இப்ப நேரா இதை பாஸ் பண்ணி கொண்டு போனதுல என்ன தவறு நடந்து விட்டது என்று சொன்னால், துரியம் துரியாதீதம் என்று சென்று விட்டார்கள். இங்கு இந்த தடையை நீக்குவதற்குரிய அகத்தாய்வு தற்சோதனை என்பதை செய்யவே இல்லை. நிறுத்தி விட்டார்கள். அப்ப இவர்களுக்கு ஆக்கினை துரியம் என்பதே ஒரு மாயை தானே தவிர அங்கு இல்லை. இல்லை. ஓரளவுக்கு அது குறைந்து கொண்டிருந்தால் அந்த தடை கொஞ்சம் விலகி கொண்டிருக்கிறது என்று கூட தெரிந்து கொள்ளலாம். அப்ப நாம் அந்த துரியத்தில் இருந்து இதை நீக்கிய பிறகுதான் அங்க துரியாதீதம் என்ற ஒரு நிலை. அப்ப இந்த பால் உணர்வும் ஆன்மீகமும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் பார்க்கும் பொழுது, ஆனந்தம் என்ற உணர்வு இது மனிதன் மட்டுமே உணரக்கூடியதாக இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. இது விலங்கினங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குமா என்பது தெரியவில்லை. தெரியவில்லை. அதற்கு அந்த இன்பம் என்ற உணர்வு நிச்சயமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சி என்பது ஓரளவுக்கு இருந்திருக்கும். ஆனந்தம் என்ற உணர்வு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன் என்று சொன்னால், மனம் தனித்த மனமாக மாறும்போதுதான் இறை உணர்வு பெற முடியும். அங்கு ஐந்தறிவு ஜீவனில் தனித்த மனம் என்பதற்கு இல்லை. மனம் இருக்கிறது. மனம் இருக்கிறது. அது இந்த புலன் வழியாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை மனதை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு எல்லை கட்டிய ஒரு நிலை. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? அது இன்பம் என்ற உணர்வை உணரும். ஆனால் அந்த தனித்த மனமாக இருந்து அந்த ஆனந்தம் என்ற உணர்வை உணர முடியுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. அது மனிதனுக்கு மட்டுமே சார். ஆக இந்த நிலையில் நாம் இதை நமக்குள்ளாக உணர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் யோகம். அந்த யோக வாழ்க்கை. யோகத்தில் வாழ்ந்து 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 இந்த தடைகளை நீக்கி
சுழுமுனை நாடி நன்றாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அங்கு அங்கு பால் உறவு என்பது தேவைப்படாது. தேவைப்படாது. அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? அது அவரவருடைய பிராக்டிஸை பொறுத்து, அவரவர் கர்ம வினையை எந்த அளவுக்கு கழித்து இருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்ப இப்ப சொன்னாங்க, அந்த ரிஷிபத்தினிகள் அவர்களுக்கு பிறந்த குழந்தை என்று சொன்னார்கள் அல்லவா? 4 பேர் சொன்னாங்கல்ல. அவங்க 2 பேரும் எந்த நிலையில் அவர்கள் உறவு இருந்திருக்கும் இருந்திருக்கும் அப்ப அவங்களுடைய அந்த கர்மவினை நீங்கிய நிலையில் அவர்களுடைய உறவு இருந்திருக்கும். அப்ப இருவருடைய அந்த உறவில் முழுக்க 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 அந்த துரிய உணர்வில் தான் அந்த இணைப்பு நடந்திருக்கும். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மகான்களாக பிறந்திருக்கிறார்கள். அப்ப அது வரணும் அப்படி சொன்னோம்னா கர்மவினை நீங்கி இருக்க வேண்டும். கர்மவினையை வைத்துக்கொண்டு இந்த உணர்வை நாம் பெற முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப அது சாத்தியமா? இல்லை. அப்ப இப்போ நாம இந்த பால் உறவின் மூலம் இப்படி ஒரு உணர்வு இருக்கிறது. உறவு, அந்த இறை உணர்வு என்ற உச்சகட்ட உணர்வு இருக்கிறது. அதை தெரியப்படுத்தி நீ இந்த யோகத்துக்கு வருவதற்கு நிலையானதை தேடுகிறாய் என்றால் யோகத்துக்கு வா என்று அதை காட்டுவது போல இருக்கிறது. மகரிஷி அவர்களும் அதை தான் செஞ்சாங்க. பைபாஸ் பண்ணி ஆக்கினை துரியத்துக்கு கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு அமைதி கிடைக்கிறது அல்லவா? இது நிலையாக வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணு, இந்த தற்சோதனை செய்து இதெல்லாம் கழிச்சுட்டு வான்னு சொன்னார். நாம தற்காலிகமாகவே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த ஒரு தலைப்பின் கீழான சிந்தனை இன்னும் ஆழமாக ஆழமாக செல்ல செல்ல ஒரு வித்தியாசமான புரிதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. சிந்தனை தூண்டுவதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு சிந்தனை தூண்டக்கூடிய அளவுக்கு பல்வேறு கருத்துக்களை இங்கு விளக்கமாக எடுத்து கூறிய கமலவணி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.